குடியிருப்புகளுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. இது இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா வீடு கட்டின உடனே அப்படியே குடியேறிக்கலாம். நீங்கள் ஒரு மெட்ரோ கனெக்டிவிட்டி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து வெல் டெவலப்டு ஏரியாவில் தான் இப்போ வந்து மெட்ரோ வந்துகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து மெட்ரோவோட கனெக்டிவிட்டி டிசிஎஸ்க்கு வந்து 4.8 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் மெட்ரோவோட கனெக்டிவிட்டி இவாவே வந்து ஆன்கோயிங் போயிட்டு இருக்குது. ரெசிடென்ஷியல்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சைட்டுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பார்க்குறது 2000 ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 64 யூனிட்ஸ் கிட்ட இருக்கிறாங்க. வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்கள் ரஹீம் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம சென்னை ஓஎம்ஆர்ல புதுப்பக்கத்தில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பிரைம் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க. அதோட என் பேக் சைடு பார்த்தீங்கன்னாலே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 வீடுகள் இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வண்டலூர் டு கேளம்பாக்கம் மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 800 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நின்றுகிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொக்கேஷனில் உங்கள் கையில் வெறும் 4 லட்ச ரூபா இருந்தாலே போதுங்க, உங்களால் இடம் வாங்கிக்கிற முடியுங்க. இதை பற்றி தான் நம்ம தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரஹீம் டிவி யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரியான பல பயனுள்ள வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், சாரதா இன்னைக்கு நமக்கு இந்த ப்ராஜெக்ட்டை பற்றின எல்லா டீட்டெயிலுமே சொல்ல போகிறாங்க. ஹை சார். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, உங்கள் கம்பெனி நேம் என்ன அப்படின்றத சொல்லிடுங்க. வணக்கம், என்னோட பேர் ரவி பாரதி. நம்ம கம்பெனி பேர் அபிமன்யு. ஓகே சார், சொல்லுங்கள், இப்போ நம்ம நிற்கிற ப்ராஜெக்ட் நேம் என்ன? இது அபிமன்யு மாருதி கிரீன் பார்க் ப்ராஜெக்ட் நேம். ஓகேங்க சார். எக்ஸாக்டாக எங்கேங்க சார் லொக்கேட் ஆயிருக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்லேருந்து புதுப்பக்கம் ஆஞ்சநேயர் டெம்பிள் இருக்கும். ஆமாம். டெம்பிளுக்கு அப்புறம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு 800 மீட்டர்ஸ் வரும். ஓகே. வந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இஷாமியா வில்லாஸ் அண்ட் ப்ராவிடன்ட் காஸ்மோ சிட்டி இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கேட்டு தான் நம்மளோட சைட்டு. பார்த்துக்கோங்க, இப்போ நீங்கள் எங்களை சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா பல குடியிருப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? குடியிருப்புகளுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. இதை இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா வீடு கட்டின உடனே அப்படியே குடியேறிக்கலாம். அப்படி தான் இருக்குது. அண்ட் பிளாட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள்லாம் கட்டி வச்சுருக்காங்க. சரிங்களா? அதோட இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே வச்சுருப்போம். வீடியோலையுமே இப்போ நீங்கள் இந்த கீழே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. வீடியோ முடிகிற வரைக்கும் இருக்கும். அதை கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலுமே சொல்லுவாங்க. ஓகேங்க சார், சொல்லுங்கள், லொக்கேஷன் பார்த்தாச்சு. இந்த பிளாட்டுக்குள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க? இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு 60 யூனிட்ஸ் கொண்ட ஒரு கேட்டட்னா உங்களுக்கு வந்து காம்பவுண்டட் ப்ளஸ் கேட்டடாக இருக்கிறது. ஓகே. பியூர்லி வந்து 16 பிளாட்ஸ் தான் இருக்கும். ஓகே. ஓகேங்களா? இது வந்து பர்சனல் பர்பஸ் அண்ட் இபிக்காக தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் ஆஸ் பர் டிடிசிபி நார்ம்ஸ் படி. ஓகே. ஸோ மற்றபடி இது க்ளோஸ்டு கம்யூனிட்டி அவ்வளோ. ஓகேங்க சார், சொல்லுங்கள், இப்போ பிளாட்டுக்குள்ளே பேசிக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் இதை சுற்றி என்னென்ன அத்தியாவசிய தேவைகள்லாம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பேசிக் நீட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ராசரிஸு, சூப்பர் மார்க்கெட்டு, ப்ளஸ் வந்து சலூன்ஸு, ப்ளஸ் வந்து ட்ரைன் கிளீனிங் இதெல்லாம் போவீங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து அப்படியே அப்படியே ஆப்போசிட்டில் 300 மீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் பைக் கூட எடுக்கணும்ல, ஜஸ்ட் வாக்கபிள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் ஸ்கூல்ஸு, காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்லேருந்து ப்ராப்பராக 5 to 7 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து மினிட்ஸில் சொல்லலை, கிலோமீட்டர்ஸ்லேயே சொல்லுங்கள். கிலோமீட்டர்ஸ்லேயே சொல்கிறீங்க. 5 to 7 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள உங்களுக்கு பிஎஸ்பிபி, ஹிந்துஸ்தான், சாரதா, வேலம்மாள் 2 கேம்பஸ் இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து செட்டிநாடு சர்வலோக் எஜுகேஷன். ஓகே. அப்புறம் வந்து கேட்வே இன்டர்நேஷ்னல். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப நியர்பையாக இருக்கும். காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு நீங்கள் சத்யபாமாவில் ஜேபிஆர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம் எஸ்எஸ்என் வரையும், ஹிந்துஸ்தான் ப்ளஸ் எல்லாம் நிறைய காலேஜஸ் இருக்குது. இந்த பக்கம் எடுத்திங்கன்னா நீங்கள் விஐடி வரையும் நீங்கள் காலேஜ் ஆக்சஸ் பண்ணலாம். அதையும் தாண்டி வண்டலூர் வரையும் கூட நிறைய இருக்குது உங்களுக்கு. ஓகே. கிரசன்ட் இருக்குது, ப்ளஸ் வந்து தாகூர் மெடிக்கல், டென்டல் எல்லாமே இருக்குது. ஸோ காலேஜஸ் இருக்குது. நீங்கள் என்டர்டைன்மெண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு மெரினா மால் எடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப நியர்பை. நீங்கள் சைட்லேருந்து போனீங்கன்னா சிறுசேரி 4.8 கிலோமீட்டர்ஸ் வரும். அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வெளியில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெரினா மால் ஆக்சஸ் பண்ணலாம். அங்கே உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே. ப்ளஸ் அது இல்லாமல் நீங்கள் கேளம்பாக்கம் டச் பண்ணி போகிறீங்க அப்படின்னா கேளம்பாக்கம், கோவளம் தாண்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாரோட கனெக்டிவிட்டி வந்துடும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் ஜோன் கனெக்டிவிட்டியில் வந்துடும் மாயாஜாலிருந்து. ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ் நான் சொல்லிட்டேன். ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் ஒரு மேஜரான மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஓகே. அதுக்கப்புறம் சுப்ரீம் இருக்குது, யூனிட்டாஸ் இருக்குது. இந்த பக்கம் நீங்கள் போனீங்கன்னா தாகூர் வரையும் நீங்கள் போகலாம். ஓகே. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இங்கே ப்ராப்ளம் கிடையாது. ரெசிடென்ஷியல்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சைட்டுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பார்க்குறது
2000 ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க காஸ்மோ சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஷாமியா வில்லாஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 64 யூனிட்ஸ் கிட்ட இருக்கிறாங்க. ஓகே. இது எல்லாமே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே டெவலப் ஆன ப்ராஜெக்ட்ஸ். ஓகே. ஸோ அதனால வந்து ரெசிடென்ஷியலான பிளேஸ் தான் உங்களுக்கு இதில் வந்து என்ன இல்லைன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல முடியாது. எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி எல்லாமே வெல் டெவலப்டு ஏரியா. அப்படிப்பட்ட இடத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்கு. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போனோம்னா எப்படி நியர்பைல என்னென்ன இருக்கு? நம்ம சைட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் 750 மீட்டர்ஸில் நீங்கள் வந்து வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட டச் பண்ணிடலாம். அது வந்து உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஓகே. பட் உங்களுக்கு வந்து சீனியர் பர்சன்ஸ் இங்கேருந்து நான் வந்து மெயின் ரோட் ட்ராவல் பண்ண முடியாதுன்னா ஜஸ்ட் நம்ம அப்படியே சைட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. ஓகே. அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் மெயின் ரோடு அக்சஸ் பண்ணிக்கலாம். அங்கேருந்து நீங்கள் போய்க்கலாம். உங்களுக்கு வண்டலூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் கிளம்பாக்கம் வந்து இங்கே வந்து 15 கிலோமீட்டர்ஸ் வரும். ஓகே. நம்ம வந்து வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட் பஸ் ஃபெசிலிட்டிஸ் 700 மீட்டர்ஸில் எடுத்துக்கலாம். அது 24 ஹவர் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கும். கேளம்பாக்கம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டி நிறையா இருக்கும். கேளம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்லேருந்து உங்களுக்கு அடையாறு, பெசன் நகர் ப்ளஸ் ப்ராட்வே இந்த மாதிரி எல்லா பிளேஸுமே உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டிங்கிறது வந்து ப்ராப்ளமே கிடையாது. ஓகே. ஓகே. நான் அது சொல்லணும் கிடையாது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த ஏரியாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கணிச்சிருப்பீங்க. இங்கே வந்து பேசிக் நீட்ஸில் இருந்துட்டு அட்வான்ஸ் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் வரைக்கும் தேவையான எல்லாமே நியர்பையில் இருக்குது. எல்லாத்தையுமே ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிற முடியும். எனக்கு யூனிக்காகப்பட்டது என்னன்னா இதை சுற்றி ஆல்ரெடி பல ஃபேமிலிஸ் வந்துட்டு இருக்காங்க. அதை நீங்கள் விஷுவலாகவே நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ரேட் என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், அதுக்கு முன்னாடி நீங்கள் இது ப்ராப்பர் கவர்மெண்ட் சர்டிஃபைடு ப்ராஜெக்ட் தானா? இது வந்து ஆஸ் ஆன் டேட்டுக்கு என்ன நார்ம்ஸோ அதேபடி நம்ம டிடிசிபி அப்ரூவல் வச்சிருக்கிறோம். ஓகே. ரெரா அப்ரூவ்ட் வச்சிருக்கிறோம். பேங்க் லோன் அப்ரூவ்ட் வச்சிருக்கிறோம். ஓகே. இந்த மாதிரி மேண்டேட்டரியான எல்லா அப்ரூவல்ஸுமே வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் நம்ம எடுத்துருக்கிறோம். இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் முதற்கொண்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஓகே. ஓகே. ஆல்மோஸ்ட் 50% மேலே பிளாட்ஸ் வந்து புக்கிங்ஸும் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஓகே. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஆன்கோயிங்கில் தான் இருக்குது. லீகல் செக் பண்ணி பார்த்துக்கலாம்ல அவங்களே? இது லீகல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும். ஆல்மோஸ்ட் 60 இயர்ஸ்க்கு டாக்குமெண்ட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து டாக்குமெண்ட்ஸ் இங்கே தான் இருக்கும். வர்றப்ப நீங்கள் பார்த்துட்டே கூட நீங்கள் தெளிவாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகேங்க சார். இப்போ எல்லாத்துக்குமே இந்த டவுட் இருக்கும். இப்போ இந்த ஏரியாவில் வந்துட்டு இடம் தேடி இருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்துட்டு இங்கே சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன யூனிக்கான விஷயம் சொல்லுவீங்க? ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகே. பட் இங்கே நீங்கள் ஒய் இங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து திக்கான ரெசிடென்ஷியல். இங்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2100 ஃபேமிலிஸ் வந்து ஜஸ்ட் ஒரு காம்பவுண்ட் வால் உங்களுக்கு இருப்பாங்க. நெய்பர்ஸ் நிறையா இருப்பாங்க. செகண்ட் திங்னு பார்த்தீங்கன்னா இதை சுற்றி 4 டைரக்ஷனில் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த பக்கம் வெஸ்ட் எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அது 5500 வரும். ஓகே. சரி, நார்த் எடுத்துக்கோங்க. நார்த்னா நான் இங்கேருந்து ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ் சொல்கிறேன். டைரக்ஷனில் சொல்கிறேன். எந்த ஒரு கம்பெனி பேரும் நான் சொல்லலை. அது 5500 உங்களுக்கு. ஓகே. நீங்கள் சைட்டுக்குள்ளே என்ட்ராகிறப்பே மெயின் ரோட்லேருந்து நீங்கள் உள்ளே வர்றீங்கன்னா பக்கத்து காம்பவுண்ட் வால் இன்னொரு ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. ஓகே. அது 6800 பேசிக் காஸ்ட். ஓகே. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹை ப்ரைஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே. நம்ம அதை விட half a ப்ரைஸில் கொடுக்குறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, இங்கே வந்து நீங்கள் ஒரு மெட்ரோ கனெக்டிவிட்டி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து வெல் டெவலப்டு ஏரியாவில் தான் இப்போ வந்து மெட்ரோ வந்துகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து மெட்ரோவோட கனெக்டிவிட்டி டிசிஎஸ்க்கு வந்து 4.8 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் மெட்ரோவோட கனெக்டிவிட்டி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். பட் இப்போ லைவாகவே வந்து ஆன்கோயிங் போயிட்டு இருக்குது. ஓகே. ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. ஸோ மெட்ரோ கனெக்டிவிட்டியும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே போகிற ப்ரைஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4500 மேலே தான் இங்கே வந்து மினிமம் காஸ்ட்டே போயிட்டு இருக்கு. இப்போ இங்கே ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன? இங்கே ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு உங்களுக்கு 3700 கொடுக்குறோம். ஓகே. பாருங்கள் எப்படி ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஆல்ரெடி வெல் டெவலப்டு ஏரியாவில் காம்படிட்டிவ் மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நியர்பை ப்ராஜெக்டை விட ரேட் கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் தேடி இருக்கின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? ஓகே சார், ரேட்டு சொன்னீங்க. இப்போ இந்த ஏரியாவிலேயே நீங்கள் தான் கம்மியான ரேட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் லேண்டு மட்டும் தான் கொடுக்குறீங்களா இல்லை நீங்களே வீடும் கட்டி தருவீங்களா? இல்லை, நம்ம லேண்டுன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு லேண்ட் கொடுத்துட்றோம். ஓகே. இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து கேட்குறவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனும் நாங்களே பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. ஓகே. ஸோ உங்களோட ரெக்குயர்மெண்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பட்ஜெட்குள்ளே கட்டணும், அதுக்கு என்ன ஸ்கொயர் ஃபீட்குள்ளே கட்டணும், உங்களோட என்ன டிசைனு, இது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்குண்டான கொட்டேஷன் நாங்கள் கொடுத்துட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார், சூப்பர். ஓகே சார், இப்போ எல்லாராலையுமே வந்துட்டு ஃபுல் பேமெண்ட் கொடுத்துட்டு வாங்க முடியாது. கண்டிப்பாக லோன் ஆப்ஷன் எதிர்பார்ப்பாங்க. லோன் ஆப்ஷன் இருக்கா? இது வந்து பேங்க் லோன் அப்ரூவ்ட் இருக்குது. ஓகே. டாப் பேங்க்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து
நீங்கள் போய்க்கலாம். எனி பேங்க் நீங்கள் போய்க்கலாம். டாக்குமெண்ட்ஸ் க்ளீனாக இருந்துச்சுன்னா எனி பேங்க்கில் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். நாங்கள் இதுக்கு வந்து 100% லோன் போகிற அளவுக்கு கூட உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கிறோம். ஓகே. ஸோ நீங்கள் எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நீங்கள் மினிமம் டவுன் பேமெண்ட் இருந்தாலே போதும். ஓகே. ஸோ 95%லேருந்து 100% வரையும் கூட நம்ம வந்து பிளாட்டுக்கு மட்டுமே நீங்களே லோன் பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் லோன் ப்ராசஸ்க்கு வந்து அவங்க அலைய வேண்டியதெல்லாம் இருக்காது, எதுவுமே கிடையாது. ஓகே சார். இப்போ சொல்லுங்கள், இப்போ ஒரு ஃப்ளாட் வாங்கணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா டவுன் பேமெண்ட் நாங்கள் எவ்வளோ கொடுக்குற மாதிரி இருக்கும்? இப்போ உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டோட நீங்கள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறீங்கன்னா ஒரு 3 to 4 lakhs நீங்கள் வச்சிருந்தாலே போதும். ஓகே. இது எல்லாத்தையும் நாங்கள் லோன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இது வந்து இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், பாருங்கள், உங்கள் கையில் ஒரு 4 lakhs 3 to 4 lakhs இருந்துச்சுன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டோடு சேர்த்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் வாங்கிக்கிறலாம். அண்ட் பேலன்ஸ் ஃபுல்லாமே வந்து லோன் பண்ணி தரதுக்கு ரெடியாக இருக்காங்க. சில பேர் வந்துட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க, நம்ம இங்கே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம அதை ரீசேல் பண்ணிக்கலான்ட்டு. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ரீசேல் பண்ணி தருவீங்களா? நாங்களே வந்து எங்களோட ப்ராஜெக்ட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு ரீசேல் ஆப்ஷன்ஸும் வச்சிருக்கிறோம். ஓகே. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் எங்களே காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்களே ரீசேல் அன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ்லேயே எடுத்து தருவீங்களா? ஆமாம், அன்னைக்கு என்ன வேல்யூ போதோ அதை உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லுவோம். தட் இஸ் ஓகே அப்படின்னா நாங்களே பண்ணி கொடுப்போம். ஓகே. பாருங்கள், இப்படிப்பட்ட இடத்துல வந்துட்டு நீங்கள் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுமே கம்மியாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. அண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டோடு சேர்த்துட்டு முன்பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்ச ரூபா இருந்தாலே போதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மைண்டில் வாங்கி போகிறதா இருந்தாலுமே ஃப்யூச்சரில் இவங்களே சேல் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் எனக்கு இருந்த கேள்விகள் எல்லாத்தையுமே நான் கேட்டிருக்கேன், உங்களுக்கும் நிறையா இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலுமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சரிங்களா, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இது ஒரு பிரைம் லொகேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு லைக்கை போட்டு விட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை இவங்களோட விடைபெறுவது நான் உங்கள் ரஹீம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.